அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள பத்தி பார்க்குறோம் இல்லையா? அடுத்தபடியாக கார்த்திகைக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருது. நம்ம நட்சத்திரத்த பத்தி சொன்னோம் இல்லையா? யாரெல்லாம் கார்த்திகை நட்சத்திரம் உடையவர்களாக இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு 2ஆம் நட்சத்திரம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்ம அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள பத்தி பார்க்குறோம் இல்லையா? அடுத்தபடியாக கார்த்திகைக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருது. அத பத்தி நம்மளுடைய பதிவுல இறுதியில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம யோகத்தை பற்றியும் பேசுவோம். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி முடியும் நேரம் இன்று இரவு 11:48க்கு. அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும். இந்திய நட்சத்திரம் விஷாகம். விஷாகம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:38க்கு. அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:45 1:17 வரை. மாலை வேளையில் 5:21 7:23 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:48 4:20 வரை. யமகண்ட நேரம் காலை 7:11 8:42 வரை. கூலிகன் காலை 10:14 11:45 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 5 மணிக்கு முடிவடைந்து அதே வேளையில் மேஷத்திற்கு ஆரம்பமாகிவிடும் சந்திராஸ்தமம். தொடர்ந்து இன்றைய விசேஷம் துர்காஷ்டமி பூஜை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி, ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சக ராசிக்கு சுகம், தனுசு ராசிக்கு வாழ்வு, மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு நற்செயல், மீன ராசிக்கு பாராட்டு. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரை குரு ஓரை காலை 7:11 8:12 வரை. சுக்கிர ஓரை காலை 10:14 11:15 வரை. புதன் ஓரை காலை 11:15 12:16 வரை. சந்திர ஓரை மதியம் 12:16 1:17 வரை. குரு ஓரை மதியம் 2:18 3:19 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:21 6:22 வரை. புதன் ஓரை மாலை 6:22 7:23 வரை. நம்ம நட்சத்திரத்தை பற்றி சொன்னோம் இல்லையா? யாரெல்லாம் கார்த்திகை நட்சத்திரம் உடையவர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் இவர்களுக்கு பண வரவு அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது. அந்த நாட்களிலே ரோகிணி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் அந்த நாட்களிலே நீங்கள் விசேஷ பிரார்த்தனை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் உங்கள் பண வரவை பற்றியும் நீங்கள் பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தை 2ஆம் நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம வசுமதி யோகத்தை பற்றி பார்ப்போம். இது இந்த யோகம் நமக்கு எப்படி உருவாகுது என்றால் லக்னத்திலிருந்து அல்லது சந்திரனுக்கு லக்னம் அல்லது ராசி இவைகளிலிருந்து நீங்கள் எண்ணி வரும்பொழுது 3 6 10 11 குரு சுக்கிரன் புதன் சுபர்கள் இருத்தல் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வசுமதி யோகம் சேரும். வசுமதி யோகம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்களை அண்டி இவங்க வாழ மாட்டாங்க. சொந்த உழைப்பு சொந்த முயற்சியிலே தான் இவங்க வாழ்வாங்க. கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், சுக ஜீவனம் படைத்தவர்கள், செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எப்பவுமே தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலே மிக சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் இந்த வசுமதி யோகம் உடையவர்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களுடைய லக்கணம் அல்லது உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி வரும்பொழுது 3ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் அதை எப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல லக்னத்திலேருந்து எண்ணி பாருங்கள். இந்த 3 இடத்துல இப்படிப்பட்ட சுபர்கள் இருக்கிறார்களா என்று. பிறகு உங்களுடைய ராசியிலேருந்து எண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1 2 3ன்னு எண்ணி பாருங்கள். இது அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைஞ்சிருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நிறைய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்க விருப்பப்படுகிறேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.